ஒரு கவிதை படித்தேன். புத்தரை விட அவர் தலையில் இருக்கும் 108 நத்தைகளை செதுக்குவதுதான் சிரமமான காரியம் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம எல்லார் வீடுகள்லையும் பெரும்பாலான வீட்டில் புத்தர் இருக்கார், நிறைய பொது இடங்களில் இருக்குது. அது ஒரு அழகு சாதன பொருள்னு நினச்சிட்றாங்க. புத்தர் அமைதியை விரும்புகிறாரு, அதனால் நாங்கள் வச்சுக்கிறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க. புத்தர் பல புரட்சிகளை செஞ்சுருக்கார். புத்தரை வச்சு இங்கே ஒரு பெரும் புரட்சி நினச்சி தெரியுமா? உலகத்திலே ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 4 லட்சம் பேர் மதம் மாறின நிகழ்வு இந்தியாவில் தான் நடந்தது. 69 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1956 இதே அக்டோபர் 14 அம்பேத்கர் தலைமையில் அவருடைய 4 லட்சம் தொண்டர்கள் இதுக்கு மேலே சாதிய ஒடுக்குமுறையை செய்கிற இந்து மதத்தை நாங்கள் பின்பற்றி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பௌத்த மதத்துக்கு மாறின மிகப்பெரிய பௌத்த புரட்சி நடந்த நாள் இன்னைக்கு. யாரேனும் யாரையாவது அடக்குனா அங்கே இருந்து தான் போராடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்கள எதிர்த்தும் போராடலாம்னு அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்கும் காட்டின நாள் இன்னைக்கு. நீங்கள் எவ்வளவு அடக்குமுறைக்கு உள்ளாகிறீங்க அப்படிங்கிறது, நீங்கள் எவ்வளவு வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்கான விதைன்னு எல்லாருக்கும் காமிச்ச அம்பேத்கர் தான் செய்த பெரும் பெரும் புரட்சிகளில் இன்றைய புரட்சி முக்கியமானது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.